இந்த கார் பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்ச காரு. எனக்கு வந்து ஃபோர்டு மஸ்டாங் ரொம்ப பிடிக்கும். இது ஃபோர்டு மஸ்டாங்க. இது வந்து இப்போ தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இட்ஸ் குட், நைஸ். 1979. ஸோ இங்கே தான் வந்து ஓனர், இவர் தான் ஓனர். ஓகே, சா 1979 இயருங்க, ஓல்டுங்க இது. இந்த பில்டிங் பாருங்கள், வாரில் வந்து இடிஞ்சது. ஓகேங்களா, அந்த பில்டிங் தான் இப்போ இந்த பில்டிங் தெரியுதுங்களா, இப்போ உள்ளது. மோலி மோலி ஓகே ஓகே. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டென்மார்க்கில் சவுத் ஈஸ்டர்ன் பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரியாங்கிற ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இடம் வந்து கோப்பனகன் மாதிரி இல்லை, அதாவது லாஸ்ட் வீக் போன கோப்பனகன் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு ரத்த சிந்தின பூமிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நாங்கள் ஃபெடரியாவுக்கு வந்த உடனே என்னடா நியர்பை சுற்றி பார்க்குற பிளேஸ் எது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை சுற்றி வரப்போ அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, மியூசியத்துக்கு போய் பாருங்கள். ஸோ மியூசியத்தில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி என்னடா மியூசியத்தில் இருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மியூசியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேங்க. நான் எங்கேயுமே இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வந்து சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பு வந்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. வீட்டில் வந்து சைக்கிள் அதிகம். இங்கே பாருங்கள், காற்றடிக்கிறதுக்கு தெரியுதுங்களா சவுண்டு, அதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க. ஃபெடரிசியா சைக்கிள் பை டிகேன்னு போட்டிருக்கு, .dkன்னு சொல்லிட்டு காற்றடிக்கிறதுக்கு ரோட்டில் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து, அந்த ஊரில் அவ்வளோ பேர் சைக்கிள் ஓட்டுறவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காற்றடிக்கிற இது வந்து அந்த மிஷின் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒன்று வந்து அங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்கு வந்தாச்சுங்க. மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபெடரியாவோட ஓல்டு டவுன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்தில் வந்து அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபெடரியா வந்து என்னென்ன வாரெலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு, எப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஃபெடரியா வந்து பேக் சைடு அந்த மியூசியத்துலேயே வந்து இன்னொரு பகுதியில் வந்து அது வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு டவுனுக்கு போய்டும். ஸோ ஓல்டு டவுன் பார்த்திங்கன்னா ஃபெடரியாவில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்கள்லாம் கலெக்ட் பண்ணி சில பொருள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதில் நான் வந்து பார்த்த ஒரு வித்தியாசமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள ஒரு சிகார் கம்பெனி வந்து இப்போனா உலகத்திலே பெரிய ஸ்மோக்கபிள் சிகார் வந்து இன்னோவேஷனாக வந்து தயாரித்து அதை வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பதிவிட்டிருக்காங்க. அது ஒன்று. மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரியா வந்து ஹையஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் இந்த சில்வர்வேர், இந்த கட்லரிம்பாங்களே, அந்த ஸ்பூனு பிளேட்டு எல்லாமே இந்த சில்வர்வேர் அந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே அந்த மியூசியத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ண அந்த அச்சு, அந்த பிளேட்டு ஸ்பூனோட அச்செல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து ஒரு ஆளை மீட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து சொன்னது என்ன ஆகுதுன்னா, இது ஃபெடரியா வந்து 1849க்கு முன்னாடி வந்து டென்மார்க்கோட சேரலாங்க. அப்போ தான் வந்து ஜெர்மனியும் ஸ்வீடனும் வந்து ஃபெடரியாவை அடையிறதுக்காண்டி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து 2வது மியூசியத்திலே வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து என்னென்ன ஃபெடரியா வந்து அட்டாக்கை போரில் வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நானே சொல்கிறேன், ஃபெடரியா வந்து ஒரு ரத்த சிந்தன பூமி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வார் நடந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டில் அப்போ உள்ள கவர்மெண்ட் லெவலில் தனியாக நின்று அவ்வளோ வாரையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில இதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க, சில இதில் வந்து தோக்கவும் செஞ்சுருக்காங்க. அதிக டெத்து பார்த்திங்கன்னா ஒரு வாரில் வந்து 22,000 பேர் இறந்ததாக வந்து அங்கே உள்ள ஒரு நபர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஃபெடரியாவோட வாரை நம்ம வந்து ஃபுல்லாக பேச போகணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வார் வந்து அங்கே நடந்துருக்குங்க. இது எங்கே நடந்துச்சு, இந்த வார் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசியம் வந்தோம்ல. ஸோ மியூசியத்துலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் ரேம் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. ஒன்றுமே வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் வந்து எக்ஸாக்டாக வந்து வார் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேம் ஃபோர்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு சைடு வந்து ஆறு ஓடும், ஒன்னூரில் வந்து மலை சைடு போகும். அங்கே தான் வந்து
சிட்டியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி வளைச்சி ஆறுலேருந்தும் சரி இந்த மலையிலேருந்தும் சரி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ரேம் ஃபோர்ட் வந்து இப்போ வந்து கார்டன் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அப்போ அந்த இடம் தான் வந்து எதிரிகளுக்கு ரொம்ப வசமாக இருந்து அந்த ஃபெடரியா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நாங்கள் ரேம் ஃபோர்ட்டை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாருக்கு போனோங்க, ஓல்டு பஜாரு. ஸோ வந்து ஃபெடரியா அப்பையிலேருந்து பஜார் வந்து அதே பஜார் தான் வந்து இப்போவும் இருக்குது. இப்போ என்ன கொஞ்சம் மாடரேட்டாக வந்து மாறி இருக்குது. பட் ஆனால் பஜார் வந்து ஃபெடரியாவுக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பேஸில் தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் இருக்கும். இப்போ வந்து அதை வந்து புதுப்பிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போதைக்கு வந்து வாரில் இடிஞ்சு திரும்பியும் வந்து அந்த பில்டிங் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி ஒரு இதெல்லாம் போட்டு நோட்டீஸ்லாம் போட்டு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பஜார்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா சமோசாங்க. ஆமாங்க, டென்மார்க்கில் வந்து ஒரு யாருன்னா மடகாஸ்கர்னு நினைக்கிறவங்க, மடகாஸ்கர் லேடி, அவங்க வந்து சமோசா வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட சமோசா வாங்கி எப்படின்னா ரேட்டு கேட்டிங்கன்னா அரண்டு போயிடுவீங்க, 300 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாங்க. ஆமாங்க, வந்து நம்ம ஊர் டிஷ்ஷு இங்கே இருக்கும்போது டேஸ்ட் பண்ணாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் பொடிநடையாக வரப்போ தான் எங்களுக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னா வந்து வின்டேஜ் கார் கலெக்ஷன் வந்து இப்போ வேறு லெவலில் வச்சாங்க. அதுவும் எனக்கு ட்ரீம் காருங்க, ஃபோர்டு மஸ்தாங், அதாவது 1979 மஸ்தாங் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செவர்லேட்டு, கேடிலாக்கு, BMW, ஃபியாட்டு ஸ்போர்ட் 850 அந்த மாடல் காரு, அப்புறம் எம்ஜி. இன்னும் சொல்லப்போனால் வந்து விக்டோரியான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பைக் மட்டும் தான் இருந்துச்சு. நான் பைக் கலெக்ஷன் நிறையா இருக்குன்னு பார்த்தா ஆனால் வந்து பைக் வந்து ஒரே ஒரு பைக் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ரக்கு வந்து ஃபோர்டு இன்ஜின் ஃபோர்டு சேஸு அதை வச்சு ஒரு ஃபயர் ட்ரக் வந்து இருந்துச்சு. இது வந்து லண்டன் ஃப்ளாக் போட்டிருக்குல்ல, இது என்ன கம்பெனி? மார்கன் போட்டிருக்கு, சரிங்களா? இது வந்து மார்கனு 2 சீட்டருங்க. 2 சீட்டரு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சேபு தான் கம்பெனி. இது பார்த்திங்கன்னா தெரியணும். இது சேம் அந்த ஃபஸ்ட்டில் பார்த்த கார் மாதிரியே இருக்குது. இது வந்து 4 சீட்டருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வந்து ஃபெடரியா வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே போகிறப்ப ஒரு பார்த்த விஷயம் என்னன்னா வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி தஞ்சாவூர் வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். ஆமாங்க, டென்மார்க்கில் வந்து ஃபெடரியாங்கிற பிளேஸில் வந்து தஞ்சாவூர் கோயிலை பற்றி போட்டதாக சொல்கிறேன். ஆமாங்க, இந்த பிளேஸ் தான் அது. நான் முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலை பற்றி வந்து ஃபெடரியாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து எதனால் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டூரிஸ்டர் வர ஏரியா. அதனால் டூரிஸ்டருக்கு தெரிகிறதுக்காண்டி வந்து அந்த தஞ்சாவூர் கோயிலை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து தஞ்சை கோயிலில் வந்து டென்மார்க்கில் வந்து இங்கிலீஷ் பேசாத ஒரு மக்கள் வந்து டேனிஷ் பேசுகிற ஒரு ஏரியாவில் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பற்றி போட்டிருக்காங்க. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது நான் இப்போ சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு தமிழ் பையனாக நான் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறப்ப அதை பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, வந்து அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு சிவன் கோயில், அந்த மாதிரியான டீட்டெயில் வந்து அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு இங்கே ஃபெடரியாவில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம், அதுக்கப்புறம் வந்து அந்த வின்டேஜ் கார் கலெக்ஷனுங்க. எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஃபெடரியா தந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். ஸோ அண்ட் பை ஃப்ரம் ஜியா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, பை பாய், சாவ், டேக் கேர்.